அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 காலச்சக்கரத்துக்கு முதல் ராசியான மேஷராசினியர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். குரு பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம், மாபெரும் சுபகிரகம். இப்போ 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கடகராசியில் உச்சமடைவார். உச்சம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அதி ஒளி பொருந்திய நிலைன்னு அந்த அமைப்பு சரிங்களா. அதாவது ரொம்ப ஒரு பிரைட்ஃபுல்லாக நல்ல ஒரு ஒளி பொருந்திய நிலையில் அந்த கிரகம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ கடகராசியில் குரு உச்சமடைய போகிறார். அதாவது இந்த ஜூன் மாதம் 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி கடகராசிக்கு வரும். அப்போ உங்கள் ராசிக்கு மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார் சரிங்களா. 4ஆம் இடங்கிறது பார்த்திங்கன்னா சுகஸ்தானம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இருந்து விரைய சனி உங்களுக்கு போயிட்டுருக்கு. போன வருஷம் 2025 2025 அதுலேருந்து உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், அசிங்கமானப்பட்டிருப்பீங்க. குடும்பத்தில் சங்கடங்கள் வந்திருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பொருளாதார நிலையில் ஒரு சிறப்பாக இருந்திருக்காது. கடன் தொல்லை அதிகமாக இருந்திருக்கும். வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக போயிருக்கும். பிஸ்னஸ் சரியில்லாமல் இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு வேலை இழந்திருப்பீங்க. எங்கேயாவது பணத்தை முதலீடு போட்டு ஏமாந்துருப்பீங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு குறை இந்த 12ஆம் இடத்துல இருக்க சனி அவங்க கர்ம அமைப்புப்படி இந்த சனி கொடுத்துருப்பார். ஏன்னா கர்மக்காரகனே சனி தான். அப்போ விரைய சனிங்கும் போது என்ன பண்ணுவார்னா, தேவையில்லாத செலவு, ஒரு சில பேருக்கு கடன் தொல்லை வந்திருக்கும். தண்ட செலவு, வெட்டி செலவுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி விரயங்கள் கண்டிப்பாக மேஷராசிக்காரங்களுக்கு வந்திருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 90% ஒரு 90% மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த்தில் பிரச்சனைங்க. உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. கை கால் பிரச்சனை, மூட்டு பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, எலும்பு தேய்மானம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிறு பிரச்சனை, உச்சந்தலை முதல் உள்ளங்கார வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி மேஷராசிக்காரங்களுக்கு அவங்க இல்லாமல் இருந்தது கிடையாது. ஏன்னா போன வருஷம் 2025 ஹெல்த் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டுருச்சு. இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி வர்றதுனால உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு போய் குரு வர்றார் சரிங்களா. பொதுவாகவே குரு 2, 5, 7, 9, 11 இந்த 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த இடத்துக்கு வரும்போது தான் குரு ஒரு நல்ல குரு பயிற்சின்னு சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா. அப்போ 4ஆம் இடத்துல குரு வரும்போது இது நல்ல குரு பயிற்சி இல்லைன்னு சொல்லவே முடியாது. என்ன காரணம்னா, அந்த ராசிக்கு குரு உச்சமடைகிறாரு. உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி அவர் தான். ஏன்னா உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி மற்றும் விரையாதிபதி அவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சமாகி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ சனி மேலே குரு பார்வை விழுகிறது உங்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய மேஷராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, சரியான தூக்கம் இல்லை, மன உளைச்சல், பணப்பிரச்சனை, குடும்ப சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ அந்த சனி மேலே குரு பார்வை விழுகிறதுனால அந்த சனி செய்யக்கூடிய கெடுபலன்கள், கொடுமையான விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் இதெல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிரும் சரிங்களா. அப்போ சனி தண்ட செலவு, வெட்டி செலவு, வீண் விரயங்கள் வச்சுருப்பார். இதெல்லாமே அந்த குரு பயிற்சி மூலமாக அந்த குரு பார்வை சனி மேலே விழுகிறதுனால அந்த விரயங்களெல்லாம் கண்ட்ரோல் வரும், சுப விரயமாக மாறிடும் சரிங்களா. அதேமாதிரி மன உளைச்சல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்ட்ரோல் ஆயிருங்க. கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றமாக தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கவலைப்பட வேண்டாம். ஒரு சில டெவலப்மெண்ட்டெல்லாம் தெரியும் சரிங்களா. அதனால் கவலையப்படாதீங்க. கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டுருக்கவங்களுக்கு கஷ்டம் இருக்கும் தான், ஆனால் பெரிய கஷ்டமாக உங்களுக்கு இருக்காது. எதையும் சமாளிக்கக்கூடிய நிலமை, சிச்சுவேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதேமாதிரி இந்த பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு இருந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்த்துருவார், மகர ராசியை பார்த்துருவார். அப்போ வியாபாரத்தில் நஷ்டமாக போயிட்டு இருந்தது, தோல்வியாக சந்திச்சுட்டு இருந்தோம், விரயமாக போயிட்டு இருந்து சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும். விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் இருக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இது ஒரு 5 மாதம் போகுங்க. குரு பயிற்சி பார்த்திங்கன்னா ஒரு வருஷம். அந்த 5 மாதம் பார்த்திங்கன்னா குரு 4ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் கடைசி, அக்டோபர்லேருந்து உங்களுக்கு ஜனவரி வரைக்கும், அக்டோபர் லாஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஜனவரி 24 வரைக்கும் அது ஒரு 3 மாதம் வரும். அது பார்த்திங்கன்னா குரு ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ இது ரெண்டுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி ஒரு சாதகமான குரு பயிற்சியாக மேஷராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. பிரச்சனைகள் இருந்தாலும் அது உங்களால் ஈஸியாக அந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வெளியே வருவீங்க, சமாளிக்க முடியும். தொழில் நல்லா இருக்குங்க, சிறப்பாக இருக்கும். ஒரு சில பேருக்கு புதுசாக வேலை கிடைக்கும். வேலை இழந்தவங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கும். உங்களுக்கு ஒரு மைண்டில் ஏதோ ஒன்று ஐடியா கிடைக்கும். சரி இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு கண்டிப்பாக உங்களால் பொழைச்சிக்க முடியும் சரிங்களா. தூக்கமே இல்லை, ஒரு டிப்ரெஷனான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுன்னு சொன்னவங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்க சனி அந்த குரு பார்வை விழுகிறதுனால, குரு பார்வை வாங்குறதுனால கண்டிப்பாக அந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்துடும். கண்டிப்பாக ஒரு மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா. நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க. ஒரு வீடு வாங்குறது, ஒரு நிலம் வாங்குறது, ஒரு இடம் வாங்கி போடுறது, ஒரு வாகனம் 2 வீலர் வாங்குறது, 4 வீலர் கார் வாங்குறது, பைக் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் முதலீடு பண்ணுறது, இல்லை வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறதுக்காக ஒரு கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்
பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் உங்கள் மேஷராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அமையும். முக்கியமாக சொல்லப்போனால் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஒரு டிவி வாங்குறது, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், சோஃபா வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள், நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறது மாதிரி நிறைய மேஷராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு அமையும். சுபகாரியங்களாக நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? தேவையில்லாத அந்த மருத்துவ செலவு, வெட்டி செலவு, அடுத்தவங்ககிட்ட போய் பணத்தை ஏமாந்துட்டு இப்படி ஏமாந்துட்டேன் அப்படி ஏமாந்துட்டேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? தேவையில்லாத செலவு இனி இருக்காது. ஒரு காரணத்தோட ஒரு நல்ல செலவாக தான், சுப விரயமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். அதனால் கவலையே பட வேண்டாம். குரு உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 4ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. வெளிநாடு போவீங்க. ஒரு சில பேர் வெளிநாட்டு பிரயாணம், லொக்கேஷன் மாற்றுறது, ஏரியாவை சேஞ்ச் பண்ணுறது, வீடு மாற்றுறது, அதேமாரி வாடகை வீட்டில் இருந்தவங்க புது வீட்டுக்கு போகிறது. அதனால தான் சொன்னேன் இது சுபவிரயமாக மாறும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போகணுன்னு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் விசாலாம் கிடச்சிரும். அதில் ஒரு முன்னேற்றம், அதில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு, வெளிநாட்டில் போய் உங்கள் தெரிஞ்சவங்களோட பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த டைமில் அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம், இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம், ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. அதனால் கவலையே பட வேண்டாம். இந்த குரு பயிற்சி உச்சம் பெறக்கூடிய குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த அமைப்பு வரும். கடகராசியில் குரு உச்சமடைவார். ஒரு அதி பொருந்திய நிலையில் ஒரு நல்ல கிரகம் உச்சமடைஞ்சா என்ன அர்த்தம்? நிறைய நல்லது பண்ண போகிறாருன்னு அர்த்தம். பாவ கிரகம் உச்சமடைஞ்சா என்ன அர்த்தம்? அவர் கெட்ட விஷயங்கள், கெடுபலங்கள் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். அதுதான் பாவகிரகத்துக்கும் சுபகிரகத்துக்கும் வித்தியாசம். பாவகிரகம்னா கெட்டவன், சுபகிரகம்னா நல்லவன், அவ்வளோதாங்க வித்தியாசம். ஒரு நல்ல கிரகம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்து பாவ கிரகத்துக்கு மேலே அவரோட பார்வை சனி மேலே விழுகிறனால கெட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து சுப விஷயமாக சுபகாரியங்கள் செலவு பண்ணுற மாதிரி இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக உச்சம் பெறக்கூடிய குரு பயிற்சி எல்லா மேஷராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதில் டவுட்டே கிடையாது. கவலைப்படாதீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. கஷ்டங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு குறையிறது உங்களால் கண் கூட பார்க்க முடியும். உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துக்குங்க. சரிங்களா? ஏன்னா சுயஜாதகம் கட்டுப்பட்டு தான் அந்த குரு பயிற்சி வேலை செய்யும். உங்களுக்கு 6ஆம் அதிபதி தசையோ 8ஆம் அதிபதி தசையோ பாவகிரகங்கள், ஆகாத கிரகங்கள், லக்னத்துக்கு ஆகாத கிரகங்கள் சேர்ந்த கிரகங்களோட தசாபுத்தி நடந்தால் கொஞ்சம் சிக்கல் வரும் கண்டிப்பாக. சுபகிரகங்களோட சேர்ந்த தசாபுத்தி ஜாதகத்தில் நல்ல யோகமான தசாபுத்தியில் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் வாழ்க்கை அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். இந்த விரை சனி பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. ஏன்னா மேக்ஸிமம் மேஷராசிக்காரங்க செலவு பண்ணிட்டு தான் இருக்கீங்க. கையில் காசு இல்லைங்க சார், தங்க மாட்டேங்குது, ஒரு இடத்துல கடன் வாங்கி இன்னொரு இடத்துல கட்டிகிட்டு இருக்கோம், வட்டி கட்டிகிட்டு இருக்கோம், எங்களால் முடியல, வரவுக்கு மீறி செலவு போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு போதும்னு இருக்குது, பசங்களை காப்பாற்ற முடியல, பொண்ணை காப்பாற்ற முடியல, வீட்டில் கணவன் மனைவி அடிக்கடி பிரச்சனை வருது, இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க நிறைய மேஷராசிக்காரங்க ஏராளமான பேர் இருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் போயிட்டுருக்கு. இதெல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கே தெரியும் ஒரு மாற்றம் நடக்கிறத உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். கெட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும். சரிங்களா? அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் நல்ல சுபகிரகத்தோட தசாபுத்தி மட்டும் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த குரு பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா ராசி பலன்கிறது நம்ம ஜென்ரலாக பொதுவாக ராசிக்கு பார்க்குறோம். அவங்கவுங்க ஜாதகப்படி லக்ன அமைப்படி என்ன வயசு, உங்கள் ஏஜ் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, நீங்கள் என்ன நட்சத்திர பாதம், அஸ்வினி நட்சத்திரமா, பரணி நட்சத்திரமா, கார்த்திகை நட்சத்திரமா, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான இப்போ தசாபுத்தி என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, அதுக்குண்டான உங்கள் வயசு என்ன இப்போது. சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு 100% கண்டிப்பாக ஒரே மாதிரி நடக்காது. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகம் தான். ஏன்னா சனி மேலே அவரோட பார்வை விழுகிறனால கெட்ட விஷயங்கள், கெடுபலன்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக போகுதுன்னு அர்த்தம். சுப விஷயமாக உங்களுக்கு மாறப்போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு உங்கள் ஜாதகம் ஒத்துழைக்கணும். உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணால் மட்டுமே தான் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு அமையும். அதில் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? அதனால் இந்த குரு பயிற்சி வந்து கண்டிப்பாக மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய குரு பயிற்சியாக, ஒரு மாற்றம் தரக்கூடிய குரு பயிற்சியாக இந்த உச்ச குரு பயிற்சி கண்டிப்பாக மேஷராசிக்காரங்களுக்கு அமையுங்கிறதுல டவுட்டே கிடையாது. சரிங்களா? அதனால் நல்லா இருக்க போகிறீங்க. கஷ்டங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மியாக போகுது. அதனால் பெருசாக நினச்சி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக சாதகமாக இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு 5 மாதம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கொஞ்சம் நல்லாவே போகும். அதுக்கப்புறம் மறுபடியும் வக்ரமாய் குரு வந்து கடகத்துக்கே வருவார். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான அமைப்பு தாங்க மேஷராசிக்காரங்களுக்கு. அதனால் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.